என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அருமையானவர்களே, இந்த வாரத்தினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காய் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தை நீங்க வைத்திருக்கிறீங்க, கர்த்தாவே ஜனங்களிடத்துல நீங்க என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க, ஜனங்களிடத்துல என்ன போதிக்க நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது, ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். ஆமென். பிலிப்பியர் 4:19 வசனம் நான் திரும்ப வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய மகிமையில நிறைவாக்குவாராம். ஆமென், ஆமென். கவனிங்க, நம்முடைய தேவன் நம்முடைய சபையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மகிமையில அவர் வெளிப்படுகிறார். பாருங்க, விசேஷமா நீங்க இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையில பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார்னா, வாக்குத்தத்தத்தின் தேவனாக வெளிப்படுகிறார். ஆமென். அவர் ஆபிரகாமுக்கு, அவர் ஈசாக்குக்கு, அவர் யாக்கோபுக்கு எப்படி வெளிப்பட்டார்னா வாக்குத்தத்தத்தின் தேவனாக, அதாவது தம்முடைய பிள்ளைகளாகிய அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்து அதை நிறைவேற்றி முடித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் வெளிப்பட்டார். பாருங்க, அல்லேலூயா. நம்முடைய சபையிலையும் அந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல வாக்குத்தத்தத்தின் தேவனாக, அதாவது நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக அவர் என்ன பண்றார்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஆராதனையில் அவர் அப்படி வெளிப்படுகிறார். ஆமென். நீங்க அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு வாரமும் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. என்னன்னா, அவர் தம்முடைய ஆலயத்தை வஸ்திர தொங்கலால நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தம்முடைய தேவன் ஆலயத்தை எப்படி நிரப்புறாருங்க? வஸ்திர தொங்கலால நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க அருமையானே, அவருடைய மகிமை ஆலயத்தை மூடிட்டென்று நம்ம பார்க்கிறோம். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதத்தை வாசிங்கன்னா தெரியும், அவர் ஜனங்களோடு பேசும்படிக்கு, அவர் மோசையோடு பேசும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்துல மகிமையின் மேகமாக இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு பெரிய மேகம் என்ன பண்ணனா அந்த ஆலயத்தை அப்படியே மூடும் பாருங்க. ஆலயத்தை மூடி மோசேயோடு கூட முகமுகமா தேவன் பேசுவார். மோசேயோடு கூட என்னென்ன ஆலோசனைகள் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த மேகத்துல இறங்கி வந்து அவருக்கு அதை வெளிப்படுத்துகிறத நீங்க வாசிக்க முடியும். அருமையானவர்களே, நம்முடைய சபையிலையும் கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் விரும்பி மகிமையின் மேகமாக அவர் நம்முடைய சபையில இறங்கி வருகிறார். ஆமென். இன்றைக்கு எந்த மகிமையில் இறங்கி வந்திருக்கிறார் தெரியுமா? அருமையானவர்களே, போன வாரத்துல நமக்கு முதல் வார ஆராதனையா இருந்ததுனால வாக்குத்தத்தத்தின் தேவனாக அந்த மகிமையில வாக்குத்தத்தத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மகிமையில் அவர் இறங்கி வந்தார். ஆனா இன்றைக்கு இந்த வாரத்துல அவர் எப்படி இறங்கி வந்திருக்கிறார்னா, நீங்களும் நானும் ஏதோ ஒரு குறையோடு வந்திருக்கிறோன்னு அவர் அறிந்து, ஏதோ ஒரு குறை உள்ளவர்களா இந்த ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அறிந்து குறைகளை நிறைவாக்குகிற தேவனாக அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இங்க பவுல் பாருங்க, பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது, பிலிப்புல இருக்கிற பட்டணத்துக்கு எழுதும் பொழுது, அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது என்ன எழுதுறாருன்னா, நீங்க முதல் அதிகாரத்திலிருந்தே வாசிங்கன்னா நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஆலோசனைகளை கொடுத்து இந்த பிலிப்பின் புத்தகம் முடியும் பொழுது, இந்த நிருபம் முடியும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்க அதாவது அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய மகிமையில என்ன பண்ணுவாராம், நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி அங்க ஆலோசனைகளை கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். நம்முடைய சபைக்கும் கூட அருமையானவர்களே, ஒரு பவுலை போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார், உங்களை தேற்ற விரும்புகிறார், அவருடைய வார்த்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் என்னன்னா, உங்கள் குறைவை எல்லாம் அவர் என்ன பண்றாரா, நிறைவாய் மாற்றுகிறாரா. ஆமென், அல்லேலூயா. நீங்க எந்த குறையில
நீங்க வந்திருந்தாலும் சரிங்க, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சில குறைபாடுகளோடு வந்திருக்கலாம். பிரதர், எங்களால் அதிகமாக ஜெபிக்க முடியல, பிரதர் எங்களால் அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல, எங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிறது இப்படின்னு நீங்க நிறைய காரியங்களை முயற்சித்து ஒருவேளை விழுந்து எழுந்து ஒரு பெரிய குறைகளோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய குறைகளோடு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலையில நீங்க நிறைய குறைகளோடு வந்திருக்கலாம். நீங்க எப்பேற்பட்ட குறைகளோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தை மூடி இருக்கிறது. அது எந்த மகிமையில மூடி இருக்குன்னா, அருமையானவர்களே, அது குறைகளை நிறைவாக்குகிற மகிமையில மூடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்துல கர்த்தர் மகிமையா இறங்கி வந்தார். உள்ளங்கை மேகமாக அவர் இறங்கி வந்தார். பாருங்க, அங்கே என்ன மகிமையில இறங்கி வந்தார்னா, அவங்க பஞ்சத்துல, அதாவது வறண்டு போய் மழை இல்லாத தேசமே மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தில் இருந்தது. பாருங்க, பஞ்சத்தை மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிற மகிமையில கர்மேல் பர்வதத்துல அவர் உள்ளங்கை மேகமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம சபையில எப்படி இறங்கி வந்திருக்கிறார்னா, குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தராய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். பாருங்க, நான் படிக்கிறேன். பட் மை காட், அந்த வசனத்தை பாருங்க. பட் மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும், ஒரு அழகான பாடல் கூட ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது ஏகோவாயீரே எல்லாம் தருபவர் போதும் மாணவர். சொல்லுங்க, ஏகோவாயீரே எல்லாம் தருபவர் போதும் மாணவர், என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து என்னை ஆசீர்வாதிப்பார் அப்படின்னு ஒரு அழகான பாடல் உண்டு பாருங்க. உங்க தேவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரா, சந்திக்கிற தேவனா இருக்கிறாரா. ஆமென். இன்னைக்கு உங்க தேவைகள் எதுவானாலும் சரி, உங்க சூழ்நிலை எதுவானாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன குறையோடு நீங்க இருந்தாலும் சரிங்க, அந்த குறையை நிறைவாய் மாற்றி உங்க கையின் பிரயாசத்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி அந்த மகிமையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அதுவும் இங்க பவுல் ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்க. அந்த வசனத்தை பாருங்களேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி, எல்லாங்க சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி. இங்க பாருங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்க. நம்முடைய அரசாங்கம் இருக்கு பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனாலும் இவங்க தேசத்தை எப்படி நடத்துறாங்கன்னா, தேசத்தை எப்படி போஷிக்கிறாங்கன்னா, தேசத்தை எப்படி வழி நடத்துகிறார்கள் அப்படின்னா, ஜனங்களிடத்திலிருந்து வரியை வாங்கி ஜனங்களிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நன்மையை செய்கிறாங்க பாருங்க. ஆனா நம்முடைய தேவன் எப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து ஏதோ பறித்து கொண்டு நம்மிடத்திலிருந்து ஏதோ வாங்கி கொண்டு அல்ல. வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ஐஸ்வரியத்தின் படி. ஆமென். அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வரியத்தை எடுத்து நம்ம குறைகள் எல்லாம் அவர் என்ன பண்றாரா, நிறைவாய் மாற்றுகிறாரா. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம சமூகமாகட்டும், நம்முடைய சொந்த பந்தங்களாகட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களாகட்டும், நம்ம கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற மனிதர்கள் மத்தியில அதாவது நீ கொடுத்த அல்ல, என்னுடைய ஐஸ்வரியத்திலிருந்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 10:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா, ஐஸ்வரிய சம்பன்னராய் இருக்கிறாரா. அல்லேலூயா. எப்படி இருக்கிறாராங்க? கிரேக்கர் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற நீங்க யாராய் இருந்தாலும் அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்னா ஐஸ்வரிய சம்பனராய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் யாருங்க? வெரி குட். அவர் யார்? சத்தமா சொல்லுங்க. அவருடைய ஐஸ்வரியத்திலிருந்து நமக்கு கொடுத்து நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். வெளிப்படுத்தல் 21 இருந்து அப்படியே 19 நீங்க வாசிங்கன்னா கவனிங்க, நீங்க அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்க.
வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 19 நீங்க 21 வரைக்கும் வாச்சீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பரலோகத்துல அவர் கட்டி வைத்திருக்கிற எல்லா வீடுகளும் நகரங்களும் எப்படி இருக்குன்னா 12 கற்களால பொதிக்கப்பட்டிருக்கான். என்னங்க? முத்துக்களால அது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அஸ்திபாரமும் முத்துக்களால, அதனுடைய மதில்களும் முத்துக்களால, அதனுடைய வாசல்களும் முத்துக்களால, அந்த நகரம் முழுக்க 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 தம்முடைய மனவாட்டி ஆகிய தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டி வைத்திருக்கிற அந்த நகரம் எப்படியாப்பட்டதா இருக்கிறதுனா முழுக்க 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 முத்துக்களால் ஆனதாக இருக்கிறது. ஆமென். 21 வசனத்து முடியும் பொழுது அப்படி முடியுது பாருங்க, அதனுடைய வீதிகள் எல்லாம் பொண்ணா இருக்குதான். என்னங்க? இன்னைக்கு நம்ம தேசத்துல பொண்ணு ரேட்டு, கோல்டு ரேட்டு ஏகப்பட்ட ரேட்டு ஏறினே இருக்குது பாருங்க. ஒரு காலத்துல இருந்த ரேட்டு இப்போ இல்லை. கல்யாணம் பண்ணலான்னு நினைப்போம், அதாவது அதுக்கு போய் நகை வாங்கலாம் அப்படின்னா நகையை நம்ம நினைச்சபடி வாங்க முடியல பாருங்க. நம்ம நினைச்சதை விட ரேட்டு நாளுக்கு நாள் எப்படி இருக்குங்க? அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்ம பரலோகத்துல நடக்க போகிற அந்த வீதியெல்லாம், அந்த தெருவெல்லாம் கர்த்தர் தங்கத்தால போட்டு வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னருங்க. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்து உங்க குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன குறைகளோடு வந்திருந்தாலும் சரிங்க, கர்ப்பத்துல குழந்தை பாக்கி இல்லைன்ற ஒரு குறையோடு நீங்க வந்திருக்கலாம். பிரதர், எங்களுக்கு வருமானமே இல்லை, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற ஒருவேளை பணக்குறைவோடு வந்திருக்கலாம், நிம்மதி குறைவோடு வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை தேற்றும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் அதாவது அவர் பணத்தில் மாத்திரம் ஐஸ்வர்யவான் இல்லை, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுலையும் ஐஸ்வர்யவான். ஆமென். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுல அவர் ஐஸ்வர்யவான், சமாதானத்தின் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். எல்லாத்துலேயுமே அவர் ஐஸ்வர்யவானுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன குறையோட வந்திருந்தாலும் நீங்க உங்க பேரை எழுதி ஒரு டேஷ் போட்டு அதில் அந்த டேஷில் நீங்க எந்த குறைகளை எழுதினாலும் சரிங்க, அந்த குறைகளை நிறைவாய் மாற்றுகிற அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். உங்க குறைகள் நிச்சயமா நான் சொல்றேன் நிறைவாய் மாறும். உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுடைய வெட்கம், உங்களுடைய தலைகுனிவு, உங்க அந்த காரியங்கள் எல்லாம் மாறி உங்க தலையை நிமிரச் செய்வேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. சில வசனங்களை நான் கொஞ்சம் வேகமா உங்களுக்காக வாசிக்க. உபாகமம் 2:7 சொல்கிறது, உன் தேவனாகி கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தின் வழியில நடத்தினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அந்த வனாந்தரத்தின் பாதையில ஜனங்களை எப்படி நடத்தினாரா? ஒரு குறையில்லாம நடத்தினாராம். ஆமென். சொல்லுங்க, என்னங்க? ஒரு குறையில்லாம நடத்து. நீங்களும் நானும் கூட இஸ்ரவேல் ஜனங்க எப்படி எகிப்தை விட்டு கானானுக்கு பிரயாணம் போனார்கள், அதே போலதான் பாவம் என்கிற உலகம் என்கிற எகிப்தை விட்டு பரம கானானை நோக்கி நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த பிரயாணத்துல இது வனாந்தர வழின்னு கர்த்தருக்கு தெரியும். இது இந்த பிரயாணத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களை என்னையும் ஒரு குறையில்லாம நடத்துவேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறையில்லாம நீங்க நடந்து போவீங்க, நீங்க கடந்து போவீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 40 வருஷம் சாப்பாட்டுக்கு குறையில்லை, கறிக்கு குறையில்லை, தண்ணீருக்கு குறையில்லை. அருமையானவர்களே, அவர்கள் கால் வீங்கி போகவில்லை, அவர்களுடைய உடைகள் பழமையாக போகவில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5 வயசுல போட்ட ட்ரெஸ்ஸு 50 வயசாயும் அப்படியே இருக்குதுங்க. அவங்க வளர வளர அவங்க ட்ரெஸ்ஸும் வளர்ந்துருது பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல
உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், நீங்க வளர வளர பிரச்சனைகள் வளர்றத பார்ப்பீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை வளர விட்டு பிரச்சனைகளை அல்ல, உங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தராகிய நான் என்ன செய்ய போகிறேன்னா, உங்க குறையெல்லாம் மாத்தி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளிடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். உபாகமும் மன்னிக்கிறோம், வேகமா போயிடலாம். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த வார்த்தையை அறிக்கையா செய்யணும். என்ன தெரியுங்களா, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுங்க, பட்டினியாக. சிங்கக்குட்டின்னா என்னங்க, ஒரு தாய் சிங்கம் இருக்கும், சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. அதனுடைய குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிடுமா, சில நேரங்களில் பட்டினியா இருக்குமா. ஆனா வேதத்துல சங்கீதக்காரன் எழுதுறாரு, கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது, ஒரு குறையும் வராது. உங்களுக்கு ஒரு குறையும் வராதபடி பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நம்முடைய மணவாளன் யாருன்னா, நம்மளை குறையில்லாம நடத்துறவர். அல்லேலூயா. நமக்கு வேண்டியதை அவ்வப்போது தந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். ஆமென். நான் சொல்றேங்க, இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த குறையோடு இருக்கலாம். நீங்க அதாவது உங்க குறைகள் நீங்க சொல்லி மாளாததா இருக்கலாம், சொல்லி அதாவது அழுது அழுது உங்க பாரங்கள் எல்லாம் உங்களை மிஞ்சின பாரங்களா இருக்கலாம். பாருங்க, யாக்கோபு யோசேப்பு இழந்த பொழுது அவர் சொல்றாரு, அவருக்கு வந்த அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்னா, யாக்கோபுக்கு சொல்லி மாளல. அவரை என்னென்னவோ ட்ரை பண்ணி அவரை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அவரால் அந்த துக்கம் தாங்கவே முடியல. பாருங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு வந்திருக்கிற துக்கங்கள் ஆகட்டும், உங்களுக்கு வந்திருக்கிற குறைகள் ஆகட்டும், எப்படிப்பட்டதா இருக்கலாம்னா சொல்லி மாளாததா இருக்கலாம். பிரதர், இது எப்படி நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு பிரதர், அந்த அளவுக்கு எங்களுடைய வியாகுலங்கள் அதிகமா இருக்கு பிரதர், எங்களுடைய காத்திருப்பு அதிகமா இருக்கு பிரதர், நீங்க சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்க ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு குறைகளை நிறைவாய் மாற்றுகிற மகிமையில வெளிப்படுகிறதுனால, அருமையானவர்களே, உங்க அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது. ஆமேன், ஆமேன். நீங்க தண்ணீர்ல நடந்தது உண்மை, நீங்க ஆறுகளை கடந்தது உண்மை, நீங்க அக்னியில் நடந்தது உண்மை. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களை அவைகள் எல்லாம் புரளாதபடி, உங்க மேல அவைகள் எல்லாம் ஆளுகை செய்யாதபடி, உங்களை அவைகளை எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து உங்களை நன்மையால முடிசூட்டி உங்க பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும்படி செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களுடைய தாயார அழைக்கப்படுறாங்க. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க, படிங்க காதை. 2:3 யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயார் அவரை நோக்கி, நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசுவோடைய சீஷருடைய தாயார் அழைக்கப்படுகிறார்கள். இவர்களும் கல்யாணத்துக்கு போறாங்க. பாருங்க, போனப்ப வேதம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது என்று. ஆமென். திராட்சரசம் என்ன ஆயிடுச்சுங்க? சத்தமா சொல்லுங்க. அதாவது அந்த திருமணத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம் பாருங்க. ஆனா இயேசுவின் தாயார் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த குறைவுகளை நிறைவாய் மாற்ற வேண்டுமானால் அது இயேசுவால மட்டும்தான் முடியும்னு. மரியாள் என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் இயேசுவினிடத்துல, ஐயரே அப்படின்னு சொல்லி, திராட்சரசம் குறைவுபட்டது அப்படின்றாங்க. பாருங்க, உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், காடி தாடி அந்த 6 கற்சாடியில தண்ணீரை நிரப்ப சொல்றாரு ஆண்டவர். தண்ணீரை நிரப்பி மொண்டு கொடுங்கன்றாரு. பாருங்க, அருமையானே, வார்த்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை குடிச்சவங்க எல்லாரும் சொல்றாங்க, கல்யாண வீட்டுக்காரங்களை போய் கேட்குறாங்க, ஏங்க நீங்க இப்படி ஏன் அநியாயம் பண்றீங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, என்ன அநியாயம் பண்ணிட்டோம்? அவங்க சொல்றாங்க, எல்லாருமே விலை உயர்ந்த ரொம்ப டேஸ்டா இருக்கிற திராட்சை பழ ரசத்தை
பந்திக்கு முதல் பந்தியில கொடுப்பாங்க. பிற்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேஸ்ட்லெஸ், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற திராட்சை ரசத்தை பிற்பாடு கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படிப்பட்ட ரொம்ப டேஸ்டா இருக்கிற திராட்சை ரசத்தை பிந்தி கொடுக்குறீங்களே அப்படின்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு திராட்சை ரசத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா அங்க கொடுக்கிறார் பாருங்க. குறைகளை நிறைவாய் மாற்றின கர்த்தர். அன்றைக்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த குறையோடு வந்திருந்தாலும் சரிங்க, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரிய பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப ஸ்திரீங்க பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 பேருக்கு மேல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, இப்போ பிரசங்கம்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவங்க ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால சீக்கிரமா அனுப்பிச்சிடலாம், அதாவது பொழுது போறதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டா அவங்கள வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவங்களுக்கு நீங்க ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு பொழுது அவங்க சொல்றாங்க, சீஷர்கள் வந்து, ஆண்டவரே நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பணம் தான், இந்த கொஞ்சம் பணத்துல போய் நம்ம வாங்கினாலும் பத்தாது, சரி நம்ம எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி ஏதோ காசெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம போய் வாங்கினாலும் என்ன பண்ண முடியாதுன்னா இவ்வளோ ஜனத்துக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் லஞ்சுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்னா 5 அப்பமும் 2 மீன் எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஆண்டவரே அது இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாது, ஒரு குறைவை காண்பிக்கிறாங்க. ஆண்டிடத்துல இது இப்படி ஒரு குறை இருக்குதுன்றத சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த குறையை என்கிட்ட எடுத்துட்டு வான்றார். ஆமென். நிறைய நேரத்துல என்ன கவனிங்க, நிறைய நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம சொந்தங்களிடமோ நம்ம நண்பர்களிடமோ சொல்றதுனால தான் அந்த குறை இன்னும் அதிகமான பெரிய குறையா மாறிடுது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். அதனால உங்க குறைகளை அவர்கிட்ட கொண்டு வரணும். உங்களுக்கு எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க அவரிடத்துல சொல்லுகிறவர்களா மாறணும். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, 5 அப்பம் 2 மீன் குறையா இருக்கிறது உண்மை. ஆனா சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தரத்துல கொண்டு வருகிறார்கள். அவர் என்ன பண்றாருன்னா வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பரலோகத்தை நோக்கி பார்த்து, ஏன்னா அங்கதான் ஐஸ்வர்ய சம்பன்னர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. குறைகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் அங்கதான் இருக்கிறார் பாருங்க. ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் அங்கதான் இருக்கிறார் பாருங்க. அதனால தான் சீஷர்கள் சொல்லி கொடுக்கிறாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டு ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அங்க பரலோகத்திலிருந்து தான் நன்மையான ஈவு பூர்ணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஆமென். பரிபூர்ணமா நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். கிறிஸ்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குறைகள் அந்த இடத்துல நிறைவாய் மாறினது. ஆமென், ஆமென். அவ்வளோ பேர் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குறைகளை நீங்க யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்க குறைகளை நீங்க யார் இடத்துல தெரிவிக்கிறீங்க? உங்க போராட்டங்களை, உங்க கண்ணீர்களை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கிற கடன்களை, உங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? பிரதர் சிஸ்டர், உங்க குறைகளை இயேசுவிடத்துல கொண்டு வாங்க. அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஆமென். ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா. நம்முடைய தேவன் குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர். ஆமென். அதுவும் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என்ன பண்றாராம், குறைகளை நிறைவாய் மாற்றுகிறாரா. ஆமென், ஆமென். வேதத்துல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா குறைகள் நிறைவாய் மாறி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்தின் பாதையில கறி இல்லைன்னு கேட்குறாங்க, கறி குறையுதே அப்படின்றாங்க பாருங்க. கர்த்தர் உடனே என்ன பண்றாருன்னா காடைகளை அனுப்பி, இங்க பாருங்க அக்கா கொஞ்சம் கவனிங்க, காடைகள் அனுப்பிச்சது ஏதோ 1 வேளை 2 வேளை சாப்பிட்றதுக்காக இல்லை. கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் எவ்வளோ பேருங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? புருஷர்கள் மாத்திரம் எவ்வளோ? அப்போ மனைவிகள் எடுத்துங்க, பிள்ளைகள் எடுத்துங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20 லட்சம் 25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் கறியை வேணும்னா மோசே திணறாரு. ஆண்டவரே நீங்க பாட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க,
இத்தனை ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டா கூட என்ன பண்ண முடியாது, இவ்வளோ ஜனங்களை போஷிக்க முடியாதே அப்படின்னு போது கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா என் கை நான் குறுகி இருக்குதா, என் கை நான் குறுகி இருக்கிறதா, நீ நடக்குதா இல்லையா நாளைக்கு பாருன்றாரு. நாளைக்கு என்ன நடக்க தெரியுமா, அவர் ஒரே ஒரு காற்றை அனுப்புறாரு பாருங்க. ஒரு காற்று புறப்பட்டு இங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது, இந்த பக்கம் என்ன சொல்றதுன்னா 1 முழ தூரம், இந்த பக்கம் ஹைட்டு மைல் எத்தனை ஞாபகம் இல்லை பாருங்க, ஆனா ஹைட் எவ்வளோன்னா 1 முழத்துக்கும் கிட்டத்தட்ட காடைகள் அப்படியே குவிஞ்சு கிடக்குது பாருங்க. ஆமென். அந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, உங்க குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவேன். ஏதோ இன்னைக்கு நேத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிடுறவர் அல்ல. ஏதோ உங்க தேவைகளை இன்னைக்கு மட்டும் சந்திச்சுட்டு போயிடுறவர் அல்ல. உங்க வாழ்நாள் முழுக்க உங்க மரணமோ நம்முடைய மரணமோ அல்லது அவருடைய வருகையோ அது வரைக்கும் கர்த்தர் நம்முடைய குறைகளை நிறைவாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். ஆமென். 40 வருஷங்க, 1 நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் கடைசி வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்க குறைகளை நிறைவாய் மாற்றி அவங்களை ஆசீர்வதித்ததை நீங்கள நானும் பார்க்க முடியும். ஆமென். சத்தமுறை அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எந்த மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார் சொல்லிடுங்க, சத்தமா சொல்லுங்க. குறைகளை எப்படி நிறைவா மாத்துறாரா, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. நம்ம கிட்ட இருந்து வாங்கி நம்ம கிட்ட கொடுக்கறது இல்லை, அவருடைய ஐஸ்வரியத்தின். பரலோகத்தில் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். பணத்துல மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். நீங்க சமாதானம் இழந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுல அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். நீங்க நிம்மதி இழந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஐஸ்வர்ய சம்பன். எதுவானாலுங்க உங்க கையின் பிரயாசங்களானாலும் சரி, எதுவானாலும் உங்க குறைகளை நிறைவாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சத்தமுறை அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. சில காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, ஏன் பிரதர், நம்முடைய தேவன் தான் ஐஸ்வர்ய சம்பன்னராச்சே, நம்முடைய தேவன் தான் அதாவது குறைகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தராச்சே, அப்புறம் ஏன் எங்க வாழ்க்கையில் இன்னமும் குறைகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நாளில் சோதிச்சு பார்த்து, ஒருவேளை அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்க குறைகள் நிறைவாய் மாறும். ஆமென். அதுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு பார்த்துருக்கிறோம். நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் நிறைவான தேவன், அவர் பரிபூர்ணமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை படைக்கும் பொழுது குறைவோடு படைச்சிட்டு பாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. என்னங்க சொல்லுங்க, குறைவோடு நம்மளை படைச்சாரா? இல்லை இல்லை இல்லை. நம்மளை படைக்கும் பொழுது எப்படி தெரியுமா படைச்சார்? அவரு நிறைவுள்ளவர்களா படைச்சார். ஆமென். சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தார் தெரியுங்களா? தேவ சாயலா சிருஷ்டித்தார். ஆமென். தேவ சாயலா அவங்கள சிருஷ்டிக்கிறார். ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி வாழணும் அப்படின்ற வாழ்க்கை இல்லை. அவங்களுக்கு குறைய கர்த்தர் கொடுக்கல. அவங்களை எப்பவுமே நிறைவா அவங்கள பிளஸ் பண்ணி தான் வச்சிருந்தார். ஆமென். சகல காட்டு மிருகங்களும் சகல நாட்டு மிருகங்களும் இவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க அருமையான, ஏதேன் தோட்டத்துல இவங்க சொல்றதுதான் நடக்கும். ஆமென். இவங்க ஒரு செடியை நட்டுட்டு அவங்க அந்த செடியை பார்த்து பிளஸ்ஸிங்கான வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, நீ 30, 100, 60 பலன் கொடுப்பேன்னு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே அந்த செடி மேல அந்த கொடி மேல என்ன ஆகும்னா அதாவது பலிக்கும். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் அப்படியே என்ன ஆகுனா அந்த செடியின் மேல நிறைவேறத பார்க்க முடியும். அருமையானவர்களே கவனிங்க, அப்படி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா கொடுத்திருந்தார். அவனை நிறைவுள்ளவனா தான் படைச்சார் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, தேவ சாயலை உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவன் கண் விழிக்கும் பொழுது தேவ சாயலை அதாவது தேவனை கண்டான். அவன் கண் விழிக்கும் பொழுது என்ன பார்த்தாங்க? அதாவது என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவரே உங்களை பார்க்கணும்னு ஆசை, அதாவது நிறைய பேருடைய ஜெபம் என்னவா இருக்குதுன்னா, எப்படியாகில ஆண்டரை பார்த்துட முடியாதா, எப்படியாகில தேவனை என்ன பண்ண முடியாதா, தரிசிச்சிட முடியாதான்னு சொல்லி நிறைய உபவாசம் இருக்கிறாங்க, நிறைய ஜெபிக்கிறாங்க, நிறைய தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறாங்க பாருங்க. ஆனா இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைச்ச ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அவங்க தூங்கி எழம்பொழுதே தேவ சாயல்ல அப்படியே எழுவாங்க. ஆமென்.
தேவனை தரிசிச்சே எழுவாங்க பாருங்க. அவங்க எழறும் மட்டும் இல்லைங்க, தூங்கும் பொழுதும் தேவனோடு கூட தூங்குவாங்க. நடக்கும் பொழுது பகலின் குளிர்ச்சியான வேலை அப்பா வந்துடுவார், அவங்களோட நடப்பாங்க பாருங்க. 24 மணி நேரமும் அப்பா கூடவே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறைவான ஒரு வாழ்க்கைங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எதனா குறை வந்துருமா சொல்லுங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகள் இருக்கு பாருங்க, பணக்குறைவு, பொருளாதார குறைவு, இதெல்லாம் குறைவு இல்லைங்க. உண்மையான குறைவு என்ன தெரியுமா? இயேசு உங்க கூட இல்லாதது தான் குறைவே. ஆமென். இயேசு உங்க கூட இருக்கிறாரான்னு செக் பண்ணுங்க. இயேசு உங்களை நடத்துறாரான்னு செக் பண்ணுங்க. இயேசு நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துறாரா, அவருடைய சித்தத்தின்படி தான் நீங்க நடக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்க அப்படி இருப்பீங்கன்னா நீங்க நிறைவுள்ளவர்கள். உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு மனுஷங்க உங்களை ஒருவேளை குறைவுள்ளவங்களா பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லட்டுமா? வேதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதன் இயேசு இல்லாமல் இருக்கிறானோ அவன்தான் குறைவுள்ளவன். ஆமென். அவன்தான் குறைவுள்ளவன். ஆமென். இங்க பாருங்க, இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளிட்டு இருந்தார். ஆனா இந்த நிறைவான வாழ்க்கை எப்ப தெரியுமா பறிப்போச்சு? என கவனிங்க, இதுதான் நம்ம சோதிக்க வேண்டிய ஒரு இடம். எப்ப தெரியுமா பறிப்போச்சு? பாவம் அவர்களுக்குள்ள வந்த பொழுது. ஆமென். கர்த்தரை அவர்கள் இழந்த பொழுது. திருடன், அதாவது யோவான் 10:10 சொல்லுகிறது சத்ருவை பத்தி, அவன் திருடனும் அவன் கொலை பாதகன், அவன் திருடன் அப்படின்னு சொல்லி வேதம் சத்ருவை குறித்து சொல்லுது. அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த நிறைவை மனிதர்களிடத்திலிருந்து என்ன பண்ணிட்டான்னா திருடிட்டான் பாருங்க, திருடிட்டான். இன்னைக்கு கூட சத்ரு என்ன பண்றான் தெரியுங்களா? என்னை கவனிங்க ஒரு நிமிஷம், என்னை கவனிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற நிறைவை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, அவர் கொடுக்கிற நிம்மதியை அவன் என்ன பண்றானா எப்படியாகிலும் திருடணும்னு பார்க்கறான். எப்படியாகிலும். ஒரு முறை சத்ரு கிறிஸ்து கிட்ட வரான். கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது இயேசு சொல்றாரு, அவனுக்கு உண்டான ஒன்றும் என்னிடத்துல, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, என்கிட்ட. சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஊழியக்காரனிலிருந்து சபையில் இருக்கிற கடைசி விசுவாசி வரைக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள போறோம், ஒவ்வொரு நாளும் வேலை நிமித்தமா, மற்ற பல காரியங்கள் நிமித்தமா, அலுவல் நிமித்தமா நம்ம புறப்பட்டு உலகத்துல போறோம். உலகத்துல போகும்பொழுது சத்துரு நம்மளை எப்படியாகிலும் கவுக்கணும், எப்படியாகிலும் நம்மளை விழுங்கணும், எப்படியாகிலும் நம்மளை தள்ளி போடணும் வருவான். வரும்பொழுது நீங்க சொல்லணும், அவனுக்கு வேண்டிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லைன்னு. ஆமென், ஆமென். அப்படின்னா நீங்க பாவமற்ற வாழ்க்கையை வாழணும். நிறைவை கெடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம சபைக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னா பாவம். எல்லாம் சொல்லுங்க, பாவம். என்னைக்கு ஆதி மனுஷனுக்குள்ள பாவம் வந்ததோ அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? நிறைவுள்ளவனா இருந்த அவன் குறைவுள்ளவனா மாறி போனான். அவனை கர்த்தர் படைக்கும் போது எப்படிங்க படைச்சாரு? சத்தமா சொல்லுங்க. அவன் வாழ்க்கை ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை. அவனை படைக்கும் பொழுது மரணம் இல்லைங்க, அவன் நித்திய ஜீவனோடு. இன்னைக்கு பாருங்க, நித்திய ஜீவனுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ இந்த உலகத்தோடு சண்டை போடுறோம், எவ்வளோ பாவத்தை எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் அவன் ஆண்டவர் அவனை படைக்கும் பொழுது அப்படியெல்லாம் அவன் போராட வேண்டியதில்லை. அவனை படைக்கும் பொழுதே நித்திய ஜீவன் உள்ளவனாக தான் படைக்கிறார், தேவ சாயலாக தான் படைக்கிறார். பாருங்க, தேவ தூதர்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கணம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு நிறைவு என்ன தெரியுமா? தேவ சாயல்ல மனுஷன் என்ன பண்ணப்பட்டான்னா படைக்கப்பட்டான். ஆமென். அவனை அப்படியே கம்ப்ளீட்டா நிறைவுள்ளவனா கர்த்தர் படைச்சாரு பாருங்க. ஆனா அவன் குறைவுள்ளவனாய் மாறினான். எப்ப தெரியுமா? அவனுக்குள்ள பாவம் வந்த பொழுது. இன்னைக்கு சபை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா? நமக்குள்ள பாவம் இருக்கான்னு. என்னை கவனிங்க, 2 விதமான பாவங்களை குறித்து நான் இன்றைக்கு பேசுவேன். என்னன்னா கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லுவேன். என்னை கவனிங்க. முதல் பாவம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவம். எல்லாம் சொல்லுங்க. இந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய நிறைவை எல்லாத்தையும் குறைவா மாத்தி விட்டுடுது. என்னங்க? நிறைவெல்லாம் குறைவா மாத்துது. நீங்க லூக்கா 9:25
எடுக்க வேண்டாம், நானே வாசிடுறேன். லூக்கா 9:25 பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. உங்க இருதயத்துல எல்லாம் கை வைங்க. உங்க இருதயத்துல கை வைங்க எல்லாரும். சபை சோதிக்கணும். ஒவ்வொரு தனிநபரும் சோதிச்சு பார்க்கணும். ஊழியக்காரன்ல இருந்து கடைசி சபையில் இருக்கிற விசுவாசி வரைக்கும் சோதிச்சு பார்க்கணும். கை வச்சு சொல்லுங்க. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? ஆமென். உங்களை சோதித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். என்னை கவனிங்க அருமையானவர்களே. வெறும் ஜெப குறைவும் வெறும் வேத வாசிப்பு குறைவும் மட்டும் பாவம் அல்ல. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனோடு செலவிட வேண்டிய நேரங்களை இன்னைக்கு உலகம் நிறைய இந்த மொபைலுக்கு அடிமையாக மாறிடுச்சு. மொபைலுக்கு அடிமையாக மாறிடுச்சு. உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற செய்திகள் இருதயத்தை அப்படியே நொறுக்குதுங்க. இருதயத்தை அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்துது. கவனிங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. பிரதர், நான் தவறானது எதுவும் பார்க்கல பிரதர், ஆனால் நான் ஃபேஸ்புக்கை தான் பிரதர் நோண்டுறேன் பிரதர், நான் இன்ஸ்டாகிராமை தான் பிரதர் பார்க்குறேன், நான் அதில் எதுவும் தவறாலாம் எதுவும் பார்க்கல, ஆனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் பிரதர் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது கூட பாவம். நீங்கள் தேவனோடு கூட செலவிட வேண்டிய நேரத்தை, ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் பாவம் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவங்க நேரத்தை எல்லாம் கர்த்தரோடு செலவு பண்ணாங்க. ஆனால் முதல் முறை சர்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாவம் உள்ள வந்துடுச்சு. பாவம் உள்ள வந்துடுச்சு. சபை இன்னைக்கு நேரத்தை எதோட செலவு செய்து கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. பிரதர், நிம்மதி இல்லை பிரதர். வேலைக்கு போனால் அங்கே நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தால் அங்கே நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் நிம்மதி இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு வேண்டிய நிம்மதி கர்த்தரிடத்தில் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? பாவ வழியை தேர்ந்தெடுத்து ஓடக்கூடாது. நான் பேசுறது புரியுதுங்களா? நான் பேசுறது புரியுதுங்களா? சிலர்லாம் பார்த்தீங்களா ஃபோனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போர் அடிக்கிறதுனால நிறைய அவங்க நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினுப்பாங்க. சும்மாவே வெட்டி கதையை பேசினுப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது கூட பாவம். ஆமென். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல, இந்த புதிய மாதத்துல, இந்த பிப்ரவரி மாசத்துல ஆண்டு நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்க நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க நேரத்தை வீணடிப்பீங்கன்னா, உங்க கையில வேதத்தை தவிர உங்க மொபைல் போன் அதிகமா இருக்குன்னா நீங்க பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நேரம் கடைசி அதோடைய முடிவு எங்க தெரியுமா போயிடும்? கடைசியா பாவத்துக்குள்ள போயிடும். ஆமென். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவம் வெறும் பீடி சிகரெட் மட்டும் இல்லை, வெறும் குடி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பாவங்கள். கவனிங்க கவனிங்க. சமீபத்தில், இது நம்ம சபையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். கவனிங்க. சமீபத்தில், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, அதாவது 10th படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற ஒரு பெண் பிள்ளை, அவள் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இன்ஸ்டாகிராமில் அவளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஆண் நண்பர் துணையாக வந்திருக்கிறார். அவனோடு கூட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு கடைசியில் அவள் என்ன பண்ணிட்டா தெரியுமா? கற்பியே இழந்து போயிட்டான். இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. நீங்க வேதத்தை தவிர உங்க கையில் வேற எதனா எடுப்பீங்கன்னா, நீங்க உங்க டைமை வேற எதை கூடனா ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, கடைசியில் நீங்க எங்க தெரியுமா போய் உங்க முடிவு இருக்கும்? பாவத்தில் தான் போய் முடியும். ஆமென். ஆமென். நீங்க நிறைய கொடுக்கலாங்க, நிறைய ஜெபிக்கிறவங்களா இருக்கலாங்க, நீங்க உலகம் முழுவதுக்கும் ஆதாயப்படுத்துறவங்களா இருக்கலாம், ஓடி ஓடி நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை நீங்க செய்யலாம், சபைக்கு செய்யலாம், சமுதாயத்துக்கு செய்யலாம், நம்ம குடும்பத்துக்கு செய்யலாம். ஓடி ஓடி நீங்க கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணலாம், எடுத்து கட்டி என்னென்னவோ செய்யலாம். ஆனா நீங்க உங்க சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்துனீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை.
ஆமென். நீங்க சோதிச்சு பாருங்க, உங்க ஆத்துமாவை நஷ்டப்படுத்துற காரியம் உங்களுக்குள்ள இருக்கா? நான் முக்கியமா வாலி பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், உங்க ஆத்துமாவை நஷ்டப்படுத்துற காரியங்க உங்க வாழ்க்கையில் இருக்கான்னு. பிரதர், தம்பி, நீங்க நல்லா பாடுறவங்களா இருக்கலாம், நல்லா ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், அது மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. நீங்க நீங்க பாவத்தோடு கூட எதை செய்தாலும் அது பிரயோஜனமற்றது. கடைசியில பிசாசு ஜெயிப்பான், உங்களை நரகத்துக்கு கொண்டு போவான். ஆமென். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உங்க ஆத்துமாவை, உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்துவீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஒரு பிரயோஜனம். தாவீது வாழ்க்கையில என்ன கவனிங்க, ஒரு தனிநபர் வாழ்க்கையில இருக்கிற நிறைவு எப்படி குறைவா மாறுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. தாவீதின் வாழ்க்கையில 2 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க எடுக்க வேணாம், இப்ப நேரம் போயிட்டே இருக்கு, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிருவேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை எப்படி படைக்கிறார் தெரியுமா? அவனை நிறைவுள்ளவனா மாற்றினார். ஆமென். உலகம் ஒருவேளை அவங்க தகப்பன் வீட்டார், அவன் குடும்பத்தார் ஒருவேளை அவனை ஆடு மேய்க்க அமைச்சிருக்கலாங்க. ஆனா தாவீதை ஒரு நாள் கர்த்தர் குறைவுள்ளவனா பார்க்கல. ஆமென். சின்ன வயசுலயே அவனுக்கு ராஜரீக அபிஷேகம். சின்ன வயசுலயே அவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சா சத்துரு பயந்து ஓடுகிற அபிஷேகம். சின்ன வயசுலயே அவன் சிங்கத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன். சின்ன வயசுலயே அவன் கரடியை மேற்கொள்ளுகிற ஒரு பலன். கர்த்தர் அவன் எப்படி திரும்ப உண்டாக்கி வச்சிருந்தாரு? அவனை பயங்கர பராக்கிரமசாலியா நிறைவுள்ளவனா வச்சிருந்தார். ஆமென். எப்படிங்க வச்சிருந்தார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைவுள்ளவனா வச்சார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாற்றினார். அருமையானவர்களே, ஆனா அவன் வாழ்க்கையில வந்த ஒரு பாவம் அவனை குறைவுள்ளவனா மாத்திடுச்சு. நீங்க 2 சாமுவேலின் எடுக்க வேணாம், 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க. அதுல வாசிங்கன்னா வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். என்னங்க, என் கூட சொல்லுங்க. சவுல் வீட்டாரை காட்டிலும் தாவீதின் குடும்பத்தார், தாவீதின் வீட்டார் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைஞ்சான்றோம். அவன் வர 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 நிறைவுள்ளவனாவே மாறிட்டு இருந்தான். ஆனா அதே 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாச்சீங்கன்னா, அவன் பச்சேபால் இடத்துல பாவத்தை செய்கிறான். அருமையானவர்களே, அவனுடைய பாவம், அவன் வாழ்க்கையில வந்த பாவம். என்ன கவனிங்க, நேரம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல, அதனால கொஞ்சம் என்ன கவனிங்க. அவன் வாழ்க்கையில வந்த பாவம், பச்சேபாலத்துல தப்பு செய்யறான். அதை மறைக்கும்படி அந்த பச்சேபாலனுடைய மனைவிய உரியாவை கொலை பண்றான். என்ன கவனிங்க அருமையாலே, நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமா அவன் எச்சரிக்கப்படுறான் பாருங்க. எச்சரிக்கப்பட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் வருகிறது. 12ஆம் அதிகாரத்துல நீங்க 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். நாத்தான் வந்து சொல்றாரு, பட்டயம் வீட்டை விட்டு எல்லாம் சொல்லுங்க விலகாது இருக்கும். நீங்க 5ஆம் அதிகாரத்துல அவன் வர 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 நிறைவுள்ளவனாவே மாறிட்டு இருந்தான். ஆனா 11ஆம் அதிகாரத்துல அவன் வாழ்க்கையில வந்த ஒரு பாவம், அவன் செய்த ஒரு பாவம் நிறைவுள்ளவனாய் இருந்த அவன் வாழ்க்கைய குறைவுபட தொடங்கினது. ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன் பாருங்க. தாவீதின் வாழ்க்கையில முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? கவனிங்க அருமையானவர்களே, தாவீது குறைவுபட தொடங்கினான். என்னங்க, அவன் குறைவுபட தொடங்கினான் பாருங்க. அதாவது அவன் குறைவுபட தொடங்கிட்டான். என்ன தெரியுமா? அவன் பிள்ளைகளையெல்லாம் அதாவது அவனுடைய மகள் தாமார் அவன் என்ன பண்றான்னா, சொந்த அண்ணனாலே என்ன பண்ணப்படுறான்னா கெடுக்கப்படுறான். என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அம்மோன்னு இருக்கிறான் ஒருத்தன், அவங்க பையன்தான். யார் பையன்? தாவீதினுடைய பையன். ஒரு மனைவிக்கு அம்மோன் பிறக்கிறான், இன்னொரு மனைவிக்கு அப்சலோமும் தாமாரும் பிறக்கிறாங்க. இந்த தாமாரும் இந்த அம்மோனும் யாருங்க? தாவீதினுடைய பிள்ளைங்க, தங்கச்சி அண்ணன். இவன் என்ன பண்றான்னா தங்கச்சியுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுறான். உடனே அப்சலோம் எழுப்பி என்ன பண்றான் தெரியுங்களா? இந்த அம்மோனை கொலை பண்ணிடுறான். இங்க பாருங்க, இது வரைக்கும் சமாதானமா போயிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை, இது வரைக்கும் நிறைவாய் போய்கொண்டிருந்த அவன் வாழ்க்கை
முதல் முறையா குறைவுபட தொடங்குது. குடும்பத்துல பட்டயம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அவன் பட்டயத்தால தானே உரியாவை கொண்டு போட்டான். அதே பட்டயம் அவன் வாழ்க்கையில வந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. குறைவுபட தொடங்குறான். பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்கிறான். பிள்ளைங்க மரித்து போறாங்க. அப்சலோம் என்ன பண்றான் தெரியுங்களா? அம்மோனை கொண்டு போட்டுடுறான். உடனே அப்பாவுக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். உடனே அப்பா கூப்பிடுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிடுறாரு. இவன் வந்தவன் என்ன பண்றான் தெரியுங்களா? அப்பாக்கே விரோதமா மாறி தாவீது உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்படுகிறது. கவனிங்க அருமையானவர்களே, இவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, ஆனா உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஓடும் பொழுது சிமேயை தூஷிக்கிறான். சிமேயால தூஷிக்கப்படுறான். கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்சலோம் வந்து என்ன பண்றான்னா, தாவீதோட யுத்தம் பண்ண வரும் பொழுது அகித்தோப்பு கிட்ட அவன் ஆலோசனை கேட்கிறான் பாருங்க. அகித்தோப்பியல் என்ன பண்றான்னா ஒரு மிகப்பெரிய ஆலோசனையை கொடுக்குறான். கர்த்தர் அதையெல்லாம் மாத்தி போடுறார். மாத்தி போட்டு இவன் என்ன பண்றான்னா அப்சலோம் மரிக்கும்படி அந்த காரியெல்லாம் மாறுதலாம் முடியுது. தாவீதின் குடும்பத்துல நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அவன் வர 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 குறைவுபட தொடங்கினான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற சின்ன பாவம் தாங்க உங்க வாழ்க்கையை குறைவுபட தொடங்க வைக்குது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்க வைக்குது. உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களுக்கு, கடன்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம். என்னதுங்க? பாவம். பாவம். நீங்க சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாலி பிள்ளைகளை சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் சோதிச்சு பார்க்கணும். நமக்குள்ள எதனா பாவங்கள் இருக்கா? யாராகிலும் கண்ணீருக்கு நம்ம ஆளாயிருக்கிறோமா? யாராகிலும் அதாவது என்ன சொல்றதுன்னா அழிந்து போவதற்கு, அவங்க நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம காரணமாயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. சோதிச்சு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீங்க முதல்ல எடுக்கணும். ஆமென், ஆமென். ரெண்டாவது நான் சொல்லுவேன், தேசத்தில் இருக்கிற பாவம். நாங்க தேசத்துல குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாச்சிருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3-4 எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மனாசே என்கிற ஒரு மனுஷன் அவன் செய்த எல்லா பாவத்தினால யூதாவை தமது விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. 4வது வசந்தி வாசிங்கம்மா. அவன் சிந்தின குற்றமற்ற கவனிங்க, தேசத்துல சிந்தப்பட்ட குற்றமில்லாத ரத்தத்தினால கர்த்தரால என்ன பண்ண முடியல தெரியுமா? அந்த தேசத்துக்கு மனம் இறங்க முடியலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். மனாசே என்கிற ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் முதல்ல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப சீர்கெட்டதா. அவன் வாழ்க்கையில நிறைய குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டான் தெரியுமா? எருசலேம்ல சிந்திட்டான். நிறைய குற்றமில்லாத ரத்தம் தேசத்துல சிந்தப்பட்டது. அதனால பிற்காலத்துல அவன் திருந்தி தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமா மாறினாலும் என்ன பண்ண முடியல தெரியுமா? தேசத்துக்கு தேவனால இறங்க முடியல. காரணம் என்னன்னா, குற்றமற்ற ரத்தம் அதாவது தேசத்துல சிந்தப்பட்ட காரணம். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தேசத்துல குற்றமற்ற ரத்தம் எவ்வளவு சிந்தப்பட்டிருக்கு தெரியுமா? சமீபத்துல ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ட்ரெயின்ல, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவ கையை உடைச்சி அவளை எப்படியாகிலும் கெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசியில தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதுனால அந்த அந்த கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு 2 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தியில கேள்விப்படுறோம். அவனுடைய தொழிலே தானா. அதுக்கு முன்னாடியே அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணியிருக்கிறான். அதுக்காக அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கிறான். அவன் தொழிலே தான்றாங்க பாருங்க செய்தியில. இப்ப அந்த கர்ப்பம் கலைஞ்சு போச்சு இல்ல, தேசத்துல குற்றமில்லாத ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க சிஸ்டர், பிரதர்? அது மட்டும் இல்லைங்க, 8வது படிக்கிற பிள்ளைய 3 வாத்தியாருங்க சேர்ந்து நாசம் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது அதாவது சபைக்கு முன்னாடி எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய தேசத்துல நடந்துட்டு இருக்கு. ஆமென். இந்த பாவம்
நம்முடைய தேசத்தின் மேல தேவ கோபத்தை கொண்டு வரும். தேவ கோபத்தை கொண்டு வரும். இங்க பாருங்க, அந்த தேவ கோபத்தினால நம்முடைய தேசம் என்ன ஆயிடும் தெரியுமா? நம்முடைய தேசம் என்ன ஆயிடும் தெரியுமா? குறைவுபட தொடங்கும். குறைவுபட தொடங்கும். ஆமென். எத்தனையோ வல்லரசான தேசங்கள் எல்லாம் தன் தேசத்துல பாவத்தை அனுமதிச்சதுனால அந்த தேசங்கள் குறைவுபட்டு போயிருக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். சபைக்கு கர்த்தர் ஒரே ஒரு ஆலோசனை தரார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் ஆனாலும் சரி, தேசங்களில் இருக்கிற பாவங்கள் ஆனாலும் சரி, சபை என்ன பண்ணணும் தெரியுமா? சபை என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க கர்த்தர் அந்த வசனத்துல ஒரு ஆலோசனை தராரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை திரும்ப எல்லாரும் எடுத்து படிங்க. திரும்ப எல்லாரும் எடுத்து படிங்க. நான் முடிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். எதல நிறைவாக்குவாருங்க? சத்தமா சொல்லுங்க. மகிமையில அவர் நிறைவாக்குவார். இங்க பாருங்க, கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வேற அர்த்தம் இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு அர்த்தம் வேற. இயேசு கிறிஸ்துனா அவர் இந்த பூமியில வந்து பாடுபட்டு உங்களுக்காக அடிக்கப்பட்டார்ல, அதை காட்டுகிறது. கிறிஸ்து இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயித்து அந்த மகிமை அடைஞ்சார். பார்த்தீங்களா? அந்த மகிமையை காண்பிக்கிறது. ஆமென். பைபிள்ல 2 வார்த்தை வரும். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு வரும். நீங்க இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை எப்ப தெரியுமா படிக்க முடியும்? அவர் இந்த பூமியில மனுஷனா ஊழியம் செஞ்ச நாட்களை படிக்க முடியும். நீங்க அவர் மரித்து உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துன்னு படிக்க முடியாது, கிறிஸ்து இயேசுன்னு படிப்பீங்க. என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மகிமை பொருந்தியவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். இங்க கவனிங்க, அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தாரோ அது போல நீங்களும் நானும் ஜெயிக்கணும். எப்படி பிரதர் ஜெயிக்கிறது? எசேக்கியேல் 22:30 நீங்க எழுதி வச்சுக்கங்க, எடுக்க வேணாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5, 9 வரை நீங்க 9 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, நானே வாசிக்கிறேன் அந்த வசனத்தை பாருங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் பரிதாபமா என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவனையும் காணேன் அப்படின்ற. ஒருவனையும் காணேன் அப்படின்ற. இங்க பாருங்க, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உலாவி போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் என்ன போடு? அடையாளத்தை போடுன்னு ஆண்டவர் சொல்றார். என்ன போடணுமாங்க? இங்க பாருங்க, சபைக்கு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் வராரு. வந்து தேசத்துல நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தமா 8வது படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? ஏமாத்தி 3 ஸ்கூலுக்கு நம்பி அனுப்ப முடியலைங்க. ஸ்கூலுக்கு நம்பி, ஆட்டோவில் நம்பி அனுப்ப முடியலைங்க. சமீபத்தில் ஒரு செய்தி, ஆட்டோவில் 10th படிக்கிற பிள்ளைய அமுச்சு விட்டா அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஆட்டோக்காரன் அந்த பெண்ணிடத்துல நயவஞ்சகமாக பேசி அவளை ஏமாற்றி எல்லா பிள்ளைங்களையும் ஸ்கூலில் இறக்கி விட்டு இவளை மட்டும் தனியாக கொண்டு போய் அவள் வாழ்க்கை பயங்கரமாக கெடுத்துருக்கிறான். இது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன பிள்ளை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா சீரழிக்கப்பட்டிருக்கிறா. கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க. நண்பர்களோடு கூட இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசியில் காதலா மாறுது. நம்ம காதலன் தானேன்னு தன்னை என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங் எப்படி நம்ம போயிட்டு இருக்கு? தன் சரீரத்தை காண்பித்தாதான் உண்மையான காதல்ன்ற அளவுக்கு மோசமான பாவத்துக்குள்ள உலகம் போயிட்டு இருக்கு. சபை விழிச்சுக்கணும். சபையில் இருக்கிற விசுவாசி விழித்துக் கொள்ளணும். சபையில் இருக்கிற பெற்றோர் விழித்துக் கொள்ளணும். உங்க பிள்ளைங்க கொஞ்ச நேரம் போன் எக்ஸ்ட்ரா பாக்குறாங்கன்னா விடாதீங்க. அவங்க எதை பாக்குறாங்கன்னு நீங்க கூட இருந்து கண்காணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னா விடாதீங்க. நீங்க கூட இல்லாம அப்பா அம்மாவை தவிர வேற யாரு கூடயும் அனுப்பாதீங்க. யாரையுமே நம்ப முடியலைங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு உலகம் பிசாசு தனக்கு கொஞ்ச காலமா இருக்குன்னு சொல்லி ஜனங்களை அப்படியே நரகத்துக்கு நேரம் இன்னும் போய் கொண்டிருக்கிறான். ஒரு பிள்ளையினுடைய கற்பு கெடுத்துட்டான்னா அந்த பிள்ளையால என்ன பண்ண முடியாது? மேற்கொண்டு அதை சொல்லி அவ பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து
அவளை அப்படியே நரகத்துக்கு கொண்டு போனதுதான் பிசாசுடைய திட்டம். ஒரு பிள்ளைய கிட்டத்தட்ட 12 வருஷமா 42 பேருக்கு அதிகமான பேர் கெடுத்திருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல வந்த செய்தி. அதுல கடைசியா ஒருத்தன் வந்திருக்கிறான், வயசானவன், 40 வயசு அவனுக்கு. அவனுடைய மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? அதாவது அந்த சைக்காலஜிக்கலா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது சிலருக்கு எப்படி இருக்குமா, அடிப்பாங்களாம். அடிச்சு அதுல கஷ்டப்படுறாங்க பாருங்க, அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதாம். அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு காரியத்துல அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கு. இதை பார்த்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணிருக்கிறாங்க, எப்பவுமே இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதேன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல ஒரு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கவுன்சிலிங் கொடுக்கும்போது இந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. கேட்டா இந்த பிள்ளை ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்குது. சொல்ல ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட இந்த 12 வருஷத்துல 40 பேருக்கு மேல அவ வாழ்க்கை, அந்த குழந்தை வாழ்க்கை சீரழிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு அப்பதான் அவனுக்கு ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆயிட்டுக்குது, ஒரு சிலருக்கு அப்பதான் நிச்சயதார்த்தம், ஒரு சிலருடைய மனைவிக்கு ஏதோ வளகாப்பு நடக்குது. அப்பெல்லாம் போய் அந்தந்த சூழ்நிலை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி செய்தியில பார்க்குறோம். சிஸ்டர், பிரதர், வாலி பிள்ளைங்களுக்கு நான் கெஞ்சி கேட்பேன், உங்க வாழ்க்கையை கர்த்தரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க போனோட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராமோட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஃபேஸ்புக்கோட உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிக்காதீங்க. இன்னைக்கு சத்துரு காதல்ன்ற வலையில அநேகரை கவுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் காதல் இல்லைங்க. உங்க அப்பா அம்மா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை பெண்ணா இருந்தா பிள்ளைய பார்ப்பாங்க, பிள்ளையா இருந்தா பெண்ணை பார்த்து விடுவாங்க. அவங்க பார்க்குற பிள்ளையை நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க, சிலரை நம்பலாம், உண்மையான நான் காதலுக்கு எதிரியெல்லாம் இல்லை, சில இருந்துச்சுதான், நல்ல நல்ல மனிதர்கள்லாம் இருந்தாங்க தான். இன்னைக்கு யாரும் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போயிருக்கு. முக்கியமா இந்த கொரோனா அப்புறம் தேசம் ரொம்ப கெட்டு போயிருக்குதுங்க. சத்துரு என்ன பண்றான்னா, ஜனங்களுடைய இருதயத்தை பயங்கரமா மாத்தி இருக்கிறான். யாரையுமே நம்பாதீங்க, யாரையும் நம்பி போவாதீங்க. அப்பா அம்மாங்க, வேற யாரையும் நம்பி போவாதீங்க. ஆமேன், ஆமேன். இப்ப சபை என்ன பண்ணணும்னா, முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தை விட்டு வெளியே வரணும். உங்க டைமை கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணணும், வேதத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது, தேசத்துல நடக்கிற இப்படிப்பட்ட அருவருப்புகள், தேசத்துல சிந்தப்படுகிற குற்றமில்லாத ரத்தம். இப்ப இந்த குழந்தை அழிக்கப்பட்ட, வாழ்க்கை நாசமாக்கப்பட்டு இப்படிப்பட்ட குற்றமில்லாத ரத்தம் பூமியில சிந்தப்படுதுல, இது நிமித்தமா நம்முடைய தேசத்தின் மேல தேவ கோபம் வருங்க. நாங்க என்னதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் தேசத்தின் மேல ஆசீர்வாதம் வராது. ஆமேன். சோதோம் குமாரா என்கிற பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமா இருந்தது. தேவ கோபாக்கினை கந்தமாக, அதாவது நெருப்பா அந்த தேசத்தை அழித்து போட்டது என்று பார்க்கிறோம். நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் இருக்கு. இந்த கோபம் மாறணும், நம்ம தேசம் நிறைவுள்ளதா மாறணும், நம்ம தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், நம்ம சபையில நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிறைவு வரணும்னா நீங்களும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? திறப்புல நின்று ஜெபிக்கணும். என்னங்க சொல்லுங்க. எசேக்கியால கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போறாரு. கொண்டு போய் சொல்றாரு, தேசத்துல நடக்கிற அருவருப்பின் நிமித்தமா யார் ஒருவன் கதறி மார்ல அடிச்சு ஆண்டவரே என் தேசத்துக்கு இறங்குன்னு அழுறானோ அவன் நெத்தியில முத்திர போடுன்ற. ஆமேன், ஆமேன். 22ஆம் வசனத்துல சொல்றாரு, திறப்புல நிற்கவ சுவரை அடைக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒரு மனிதனையும் காணேன்றார். இன்னைக்கு சபையோட நிலைமை என்ன தெரியுமா சிஸ்டர், பிரதர்? சபையோட நிலைமை என்ன தெரியுமா? பிரதர் என் பிரச்சனை மாறணும், பிரதர் என் கடன் மாறணும், பிரதர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். நல்லதுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆனா நீங்க இந்த உலகத்தை பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கை, வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நேத்து டெஸ்ட் வச்சிருந்தேன், எங்க கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருந்தேன். டெஸ்ட்டுக்கு பிட்டுக்கிட்ட அடிக்கிறான்லான்னு சொல்லி பாக்கெட்ல கை விட்டா, ஒருத்தன் பாக்கெட்ல கூல் லிப் இருக்கு, அது ஒரு விதமான கஞ்சா. திட்டின அவனை போட்டு 2 அடி வச்சு அவனை அப்படியே பப்ளிக்கா தப்பு பண்றாங்க. இன்னைக்கு தேச சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிருக்குங்க. நம்ம பகுதியில உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ட்ரெயின்ல அந்த கர்ப்பிணி பெண்ணை டார்ச்சல் பண்ணானே அவன் குடியாத்த காரணம், நம்ம ஊர் காரணம்.
அப்போ அவன் செய்த பாவத்துக்கு நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் வரும். அப்ப சபை என்ன பண்ண தெரியுமா? ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருங்க இந்த செய்தியெல்லாம் கேட்டு கண்ணீர் விட்டு அழுதிங்க? எத்தனை பேருங்க ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, சபையில வந்து பார்க்கிறேன் ஜெபிக்கும்படி ஆட்களை, ஒருத்தரும் இல்லைன்னு. 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம். உண்மையா நான் சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு வேலை இருக்கிறது உண்மைதான், நீங்க கஷ்டப்படுறீங்க உண்மைதான். ஆனா அதுலயும் நீங்க வரீங்க பார்த்தீங்களா, இதுக்கான பலனை நான் சொல்லுவேங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க சந்ததி நீங்க அனுபவிப்பீங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எனக்கு தெரியும், இன்னைக்கு ஃபுல்லா ஷூ கம்பெனியில் நின்றுபுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் சாப்பாடு கூட செய்யாம வந்து பஸ் விட்டு இறங்கணுன்னே மூஞ்சி கிஞ்ச கழுவிட்டு ஓடி வரீங்க. அதுக்கான பலன் நிச்சயமா நீங்க உங்க சந்ததியை அனுபவிக்குங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் சபையில தேடுறேன், ஒரு மனுஷனையும் காணேன்னு. நிறைய பேருடைய இருதயம் எப்படி தெரியுமா ஆயிட்டு இருக்கு? அட தேசத்துல என்ன வேணா நடக்கட்டும், தேசத்துல என்ன அருவருப்பனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேனா, நான் சாப்பிட்றேனா, நான் உடுத்திக்கிறேனா, நான் போறேனா வரேனா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, போதும். எவன் அழிஞ்சா எனக்கு என்ன, எவன் எப்படி போனா எனக்கு என்ன, எவன் சீர்கெட்டு போனா எனக்கு என்ன. அப்படி இருக்கக்கூடாது சபை. அப்படி இருப்பீர்களானால் நம்ம நிறைவை பார்க்க முடியாது. நம்ம நிறைவை பார்க்க முடியாது. தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள் நிமித்தமா சுவரை அடைக்கும்படி கர்த்தர் நம்மளை தேடிட்டு இருக்கிறார். உங்களை என்னதான் தேடுறார். ஆமேன். நீங்களும் நானும் தான் அவருக்கு தேவை. ஆமேன். சத்தமா ஆமேன். தியத்திராவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகவும் ஒரு மிகப்பெரிய சபை உருவாவதற்கும் காரணம் யார் தெரியுமா? ஒரே ஒரு லீதியா. யாருங்க? இன்னைக்கு இந்த முழு சபையில ஒரு மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு மனுஷனை நீங்க இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு மனுஷனை தேடினேன்னு கர்த்தர் சொல்றார். பிரதர், உங்களை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அந்த ஒரு மனுஷனா நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்களே பாவத்தில் இருந்துட்டு நீங்களே அநியாயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படிங்க திறப்புல நிற்க முடியும்? நீங்க மாற மாட்டீங்களான்னு கர்த்தர் ஏங்கி வந்திருக்கிறார். எல்லாம் அப்படியே கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. தேவன் தேடுகிற ஒரு மனிதன் நீங்க தான் பிரதர். தேவன் தேடுகிற ஒரு அந்த மனிதன் நீங்க தான் சிஸ்டர். உங்களை தான் கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார் பிரதர். உங்க குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாற்றும்படிதான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஆனா அதுக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். நீங்க திறப்புல நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய வரைக்கும் கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களுக்காக எனக்காக திறப்புல நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் மனவருங்கப்பான்னு சொல்லி அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். இந்த சுபாவம் யாராருக்குள்ள வருகிறதோ, யாராருக்குள்ள வருகிறதோ அவங்க வாழ்க்கை குறைகள் நிறைவாய் மாறும். குறைகள் நிறைவாய் மாறும். நம்முடைய பைபிள் கான்செப்டே அதுதாங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க சிறையிருப்பு மாறும். யோபின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். அவர்கள் குற்றம் செய்தார்கள். அவர்களுடைய தப்பிதங்களுக்காக யோபு ஜெபித்தான். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பான நன்மையை பெறும்படி யோபுக்கு அனுகிரகம் செய்தது போல உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உங்க குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ரபா பாபா தானா ரபா பாபா, உங்க குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றும்படி வந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. இது வரைக்கும் திறப்புல நிற்காததுக்காக எங்களை மன்னிங்கப்பா. சுவர் அடிக்காததுக்காக எங்களை மன்னிங்கப்பா. தேசத்தில் இப்படிப்பட்ட அருவருப்புகள் நடக்குதுன்னு பார்த்து ஆண்டவரே நாங்கள் சும்மா இருந்தது எங்களுக்கு மன்னிங்கப்பா. நாங்கள் ஜெபிக்காத பாவத்துக்காக எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இப்போ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மனுஷனை தேடிவேன்னு சொன்னீங்களே, ஒரு மனுஷனை தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே,
அந்த ஒரு மனுஷனா நான் இருக்க விரும்புகிற ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்க விரும்புகிற ஆண்டவரே, திறப்பில் நின்று சுவரை அடிக்க விரும்புகிற ஆண்டவரே. சொல்றவங்களா உங்க இருதயத்தில் கைகளை வைத்து ஒப்புக்கொடுங்க. உங்க இருதயத்தில் கையை வச்சு ஒப்புக்கொடுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன், இப்படிப்பட்ட அருவருப்புகளை கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே நான் திறப்பில் நின்று அழுது கண்ணீர் வடித்து நான் ஜெபிப்ப ஆண்டவரே சொல்றவங்க இருதயத்தில் கை வைத்து ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா பா 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 ரிபா பா 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 பா. கழுதை கூட தன் எஜமானனை அறி, என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இதோ அழியும் என் ஜனங்களுக்கா நான் அழுது ஜெபித்திடுவே. இதோ அழியும் என் ஜனங்களுக்கா நான் அழுது, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராக தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு சொல்லுங்க சொல்லுங்க. நான் கதறி கண்ணீரோடு ஜெபித்திட. நீங்க ஜெபிக்கலாம், யாருங்க ஜெபிப்பாங்க? நீங்க இந்த தேசத்தை மீட்டெடுக்கலாம், யாருங்க மீட்டெடுப்பாங்க? உங்களை நம்பி இந்த குடியாத்தத்தை நீங்க காப்பாத்துவீங்க நம்பி உங்களை ரட்சித்திருக்கிறாரே, உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் அந்த ஒரு மனுஷனா இருக்கிற விரும்புகிற ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்துக்காக நன்றி. திறப்பில் நிற்கவும் சுவரை அடிக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு இத்தனை மனிதர்கள் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு ஒரு சேமத்தை தருவீராக, எங்க குடியாத்த பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதலை தருவீராக, எங்க தமிழகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தருவீராக. தேசத்தின் மேல இருக்கிற கோபங்கள் மாறுவதாக, எங்க தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள் மாறுவதாக, அசுத்தங்கள் மாறுவதாக. குடி, கொள்ளை, விபச்சாரங்கள், கஞ்சா என் தேசத்திலிருந்து மாறட்ட ஆண்டவரே, மாறட்ட ஆண்டவரே. இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறவங்க அரசாங்கம் பிடிக்கட்டும், அவளுக்கான தண்டனை கொடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அப்பா போதும்பா, எங்க தேசத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டது போதப்பா. அப்பா 8வது படிக்கிற பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைகளா பாதிக்கப்படுறாங்களே ஆண்டவரே. கற்பை இழந்து ஆண்டவரே அப்பா வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறதே சுவாமி. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, எங்க தேசத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட பாவங்களை எடுத்து போடுங்கப்பா, எங்க தேசத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட அருவருப்புகளை எடுத்து போடுங்கப்பா. எங்க தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க நிக்கிறோம் திறப்புல, நாங்க சுவரை அடிக்கிறோம், நாங்க வரோம் ஆண்டவரே ஜெபிக்க. மாசத்துல 3 நாள் உபவாசிக்கிறோம், உபவாசித்து நாங்க ஜெபிக்க விரும்புறோம். எங்க தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக மன்னிப்பு கேட்க விரும்புறோம். வார வாரம் சபையில எங்க தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக மன்னிப்பு கேட்க விரும்புறோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க ஜெபிக்காததான் காரணம், நாங்க திறப்புல நிற்காததான் இவ்வளவு பாவத்துக்கான காரணம். எங்களை மன்னிங்க. இனி நாங்க ஜெபிக்க விரும்புறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க விரும்புறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, அபரிவிதமா ஆசீர்வதிங்க. குறைகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. வந்த வண்ணமா திரும்பி போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகாத கரங்களை ஒப்பு கொடுங்க. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்து. இந்த மாதங்களில் திருமண நாள், பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் இப்படி கரங்களை ஒப்பு கொடுங்க. எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் பாதுகாப்பு இன்றும் மீண்டும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.